ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2025 தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க, 2024 2025 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக அப்பியர் ஆனதுலேயும் பாஸ் ஆனதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 100ல் 6 ஸ்டூடெண்ட் வந்தாங்க இல்லையா, அத்தனை பேருமே ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்ஸ் தான். அதில் 3 பேருக்கு ஐஐடியில் சீட் கிடச்சிருக்கு. அவங்களாம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கடகடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாம் இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ கடகடன் பார்த்துடலாம். எ டீடைல்டு அனாலிசிஸ் இஸ் மேத்ஸ் பிளேட் எ க்ரூஷியல் ரோல் இன் நீட் 2025. நீட் 2025 அதிக மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கா? அதற்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் டாப்பர்ஸ் எல்லாருமே ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ரியாலிட்டியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து டாப் 100 நீட் ரேங்கர்ஸில் மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இடம்பெற்றிருந்தாங்க. அவங்களில் முக்கியமான 4 நபர்கள் யாருன்னா சூரிய நாராயணன், புகழேந்தி, ராகேஷ், அபினித். இந்த 4 ஸ்டூடெண்ட்டுமே ஜேஇஇயில் டாப் ஸ்கோர் வாங்கி ஐஐடிலையும் சீட் வாங்கியிருக்காங்க. அந்த டீட்டெயிலை இப்போ கடகடன் பார்த்துருவோம். இப்போ சூரிய நாராயணன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீட்டில் ஆல் இண்டியா ரேங்க் 27 வாங்கியிருக்காங்க. இவங்க ஜேஇஇ அட்வான்ஸ்டில் ஆல் இண்டியா ரேங்க் 388 வாங்கியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஐஐடி மெட்ராஸில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஜோசா கவுன்சிலிங்கில் இவருக்கு அலாட் ஆகியிருக்கு. இவரோட டெசிஷன் என்ன அப்படின்னா, ஜிப்மர் புதுச்சேரியிலையோ அல்லது எய்ம்ஸ் நியூ டெல்லியிலையோ எம்பிபிஎஸ் சேர போகிறதா சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சூரிய நாராயணன். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழேந்தி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீட் ஆல் இண்டியா ரேங்க் 61 வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு ஐஐடி கான்பூரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சீட் அலாட் ஆகி இருக்குது. ஆனால் இவர் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் சேர்றதா அல்லது ஐஐடியில் கான்பூரில் போய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதா அப்படிங்கிற டெசிஷன் இன்னும் எடுக்கலை. மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் சேருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு புகழேந்தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ், நீட் ஏஐஆர் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 78. இவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐஐடி தார்வாதில் அலாட் ஆகியிருக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே. இவர் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லியில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராகேஷ் ஏஜே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபினித் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீட் ஆல் இண்டியா ரேங்க் 50 வாங்கியிருக்கிறாரு. இவர் ஜேஇஇ மெயினில் 99.54% வாங்கியிருக்கிறாரு. இவரும் ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸ்லேயோ அல்லது ஜிப்மர் புதுச்சேரியிலையோ சேர்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜிப்மர் புதுச்சேரியில் சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அபினித். இவங்க இல்லாமல் இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 100ல் இடம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 6 ஸ்டூடெண்ட்டுமே ஜேஇஇ ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நம்ம உன்னோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு மேத்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படித்ததுனால தான் இவங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நல்லா அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு டாப் 100 இன் இந்தியா லெவலில் டாப் 100ல் நமக்கு நீட் ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. ஏன்னா ஜேஇஇ ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸும் அவங்க ஒரு சப்ஜெக்டாக 12th 11th 12th எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக அமைஞ்சிருக்குது. டாப் 100 வாங்கியிருக்கக்கூடிய நீட் ஆல் இண்டியா ரேங்க்கில் டாப் 100ல் வந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து டாப் 100ல் இருக்கக்கூடிய 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம் தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டார்க்கு கத்திரிப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது 2024க்கான அனாலிசிஸ் டேட்டா. இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது 2025க்கான டேட்டா. பாருங்கள், 2024ல் 1,58,449 ஸ்டூடெண்ட்ஸு நீட் யூஜி 2025க்காக ரெஜிஸ்டர் பண்ணவங்க. அதே 2025ல் 1,40,158 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 12,000 ஸ்டூடெண்ட் குறைஞ்சி போயிட்டாங்க. ஓகே, அடுத்து அப்பியர் ஆனவங்க. ரெஜிஸ்டர் பண்ணது இவ்வளோ பேர், அப்பியர் ஆனது 2024ல் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸு 1,52,919 பேர். அதே 2025ல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து நீட் 2025க்கு அப்பியர் ஆகியிருக்காங்க? 1,35,715 பேர். 15,000 பேருக்கு மேலே, 17,000 பேருக்கு மேலே கம்மியாயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு பாருங்கள். 2024ல் நீட் 2024ல் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு 89,196 பேர்.
இப்போ அது 76,000 பேராக கிட்டத்தட்ட 13,000 பேர் குறைஞ்சிருக்காங்க. 76,181 பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிருக்காங்க. போன வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டில் போன வருஷம் 89,000 பேர், இந்த வருஷம் 76,000 பேர் தான். இதுவும் ஒரு ஷாக்கிங்கான டேட்டா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இந்த இதில் பாருங்கள், 250 சீட்ஸோட மொத்தம் 4 காலேஜ் இருக்குதுங்க. 200 சீட்ஸோட மொத்தம் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுங்க. 150 MBBS சீட்ஸ் தலா அப்படின்னு சொல்லி பார்த்தா 15 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. 13ன்னு நினைக்கிறேன், சாரி. 100 MBBS சீட்ஸோட 15 காலேஜில் 150 MBBS சீட்ஸ் இருக்குது. 16 காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கும் 100 MBBS சீட்ஸ் இருக்குது. இன்னும் டீட்டெயிலான டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் 250 சீட்ஸோட 4 காலேஜ் இருக்குது. MMC, ஸ்டான்லி, மதுரை, திருநெல்வேலின்னு. அப்போது மொத்தம் 1000 சீட்ஸு. 200 சீட்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒரே ஒரு காலேஜ், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். 200 சீட்ஸ் அங்கே இருக்குது, ஒரு காலேஜ். 150 MBBS சீட்ஸோட 15 கல்லூரிகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. 2250 சீட்டு மொத்தம் இந்த 15 கல்லூரிகளில் இருக்குது. 100 சீட்ஸோட 16 காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அப்போ 1600 சீட்டு. மொத்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 5050 MBBS சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று ESI KK நகரில் இருக்குது. 150 MBBS சீட்ஸ் இருக்குது. இங்கே வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. 5.5 வருஷம் முடிச்சு 1 இயர் பாண்ட் இருக்குது. சேலரியோட, மந்த்லி சேலரியோட 1 இயர் நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துல MBBS முடித்த டாக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரைவேட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வரும். 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது 3500 MBBS சீட்ஸோட. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தான் வரும். 4 காலேஜஸ் இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 550 சீட்ஸோட. டீம்டு யூனிவர்சிட்டி MCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் வரும். 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸில் 2750 சீட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் 6800 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளோங்க வருது? 6000, 11000, 11800, 850, 12000 MBBS சீட்ஸ், 12,000 MBBS சீட்ஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாட்டோட டாப்பர்ஸ் எல்லாருமே, தமிழ்நாட்டிலேருந்து டாப் 100 இடத்துக்குள்ளே 6 பேர் வந்திருக்காங்க. டாப் 100 ஆல் இண்டியா ரேங்க்கில் அந்த 6 பேருமே JEE ஆஸ்பிரன்ஸ். அப்போ மேத்தமெட்டிக்ஸும் எடுத்து படித்தவங்க ஆல் இண்டியா டாப்பர்ஸாக வந்திருக்கிறதுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி JEEக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதினவங்க அந்த ட்ரிக்கியான கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு நீட்லேயும் கேட்டதுனால அதை டைம் கான்ஷியஸோட ஈஸியாக எளிமையாக அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் டேட்டா தான். இது எதுவுமே நம்ம உருடா புருடா கிடையாது, எல்லாமே உண்மைகள் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசு மருத்துவக் கல்லூரிகள், ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அண்ட் 2024, 2025 அப்பியர் ஆனவங்க எவ்வளோ, பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச்.